நண்பர்களே, காலை வணக்கம். நம்ம ரேட் ஏற்றுறதா புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ரேட் ஏற்றுறது எப்படி ரேட் ஏற்றுறது, ஒருத்தர் போய் ரேட் ஏற்றணும்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, ஏப்பா வருஷா வருஷம் வண்டிகள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க, போன வருஷம் 2 வண்டி வந்து நீங்க 4 வண்டியா இருக்கிற, எப்படியா நஷ்டமாயிருக்கு அப்படின்னு கேட்கிறேன். அவங்க பதில் சொல்ல முடியாது. இந்த வருஷம் வந்து 1200 வண்டி திட்டம் கூட உற்பத்தி ஆயிருக்கு. அதாவது 2400 கோடி ரூபாய் அடிஷனலா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. அப்ப நஷ்டப்படுத்தும் போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? யாராவது கேட்டா சிரிக்கிறாங்க. நஷ்டப்பட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க. இதுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. ரேட்டு குறைகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்து நாங்கள் மதுரையில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கை வாசல் அன்னைக்கு அந்த ரேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். பேப்பர்ல விளம்பரம் பண்றோம். 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் சில பேப்பர்ல விளம்பரம் பண்ணி நாங்கள் ரேட்டை பிடிச்சி நிறுத்துறோம். போன வருஷம் நிறுத்தின ரேட் வந்து 80 ரூபாய். எப்படி நிறுத்தினோம் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் டீசல் விலை 68 ரூபாய்க்கு விற்றது, அதுக்கு மேல 12 ரூபாய் லாபம் வேணும் அப்படின்னு பிள்ளையார் போட்டோம். டீசலுக்கு மேல 12 ரூபாய் வேணும்னு 68 ரூபாய் வந்து 80 ரூபாய் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டோம். இன்னைக்கு ஓடுற ரேட்டு 70 ரூபாய். எதனால அந்த 70 ரூபாய் ஆச்சு? வடக்க போய் ஓட்டிட்டு அங்கிருந்து திரும்பி வந்து இந்த சம்பளத்துக்காகட்டும், இந்த வேலைக்காரி ஊருக்கு போகாம இருக்கணும், அவருக்கு வேலை கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி அங்கிருந்து வர வேண்டிய ரேட்டை குறைக்கிறாங்க. நம்பர் 1 இதை தடைபடணும். நம்பர் 2 ஒவ்வொரு வண்டிக்காரர்களும் உள்ளூருக்கு வந்தாங்கன்னா அந்த சங்கத்தை தொடர்பு போடணும். அந்த சங்கத்தை தொடர்பு போட்டு என்னங்க நாங்கள் வண்டி வந்திருக்கோம், இந்த ஏஜென்ட் வந்திருக்கோம், நல்லவரா கேட்டவரா திருப்பூர் வர கேட்கணும். அது எதுவுமே கேட்கறது கிடையாது. ஏன்னா சங்கத்துக்கு வந்து நாங்கள் சங்கத்தில் சந்தா கேட்கவும் அதெல்லாம் எங்களுக்கு சொல்றது கிடையாது. நாங்களாம் எங்கேயாவது பிடிச்ச உடனே அவங்க வருவாங்க. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனையும் வந்துச்சு வச்சுக்கல, ராத்திரி போகும்போது அண்ணா போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா, அண்ணா ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னா வாங்கினா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிரச்சனை மட்டும் தான் வருவாங்க சங்கத்துக்கு. அது போதே வரலாமே. வர்றவங்க யாருமே பாருங்க சங்கத்துக்கு தெரிவிக்கிறதே கிடையாது. சங்கத்துக்கு தெரிவிக்கணும். ஒரு நபர் வந்து மதுரையில வந்து ரேட்டை குறைச்சு ஓடுறாரு, சங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி திருச்செங்கோடு தலைவர்களையும் ஹைதராபாத் தலைவர்களையும் ரிப்போர்ட் பண்ணோம். அவங்களும் கூப்பிட்டு விசாரித்தாங்க. அந்த நபர் வந்து இன்னும் நின்று இருந்தாரு. நான் கடைசியில் கோர்ட் நடவடிக்கை எடுத்து அதான் வெளியேற்றேன். அதிகாரிகளை வச்சு கோர்ட் நடவடிக்கை எடுத்து அதான் வெளியேற்றோம். அந்த அளவுக்கு அப்ப வந்து அந்த சங்கத்தை கட்டுப்பாடு வந்தாரு. இதுவரைக்கும் இந்த சங்கம் விசாரிச்சு நடனம் வந்தாரு. ஒரு ஊர்ல வந்து இன்னொரு வெளியூர் சங்கத்து ஆளுங்க வந்து வேலை செய்யும் போது அவங்க தப்பு பண்றாங்க அந்த சங்கம் சொன்னா அதை அவங்க எந்த சங்கத்தை சார்ந்தவங்களோ அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அது நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் சரி பண்ணாதான் நம்ம ரேட்டை பற்றி நிற்க முடியும். நம்ம ரேட்டை பற்றி ஏற்றி என்ன செய்ய இவ்வளவு ரேட் ஏற்ற முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு வீடு கட்டா அன்னைக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வீடு கட்டா, அது 6 லட்சம் பார்த்து 8 லட்சம் பார்த்து 10 லட்சம் பார்த்து 20 லட்சம் வீடு கட்டுறான். எத்தனை சென்று ஒரு 400 சதுரடிக்கு எல்லாமே வீடுகார கடையிலையும் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம அரசாங்கத்தை எதுவுமே கேட்கறது இல்லை. மீன்பிடிக்கு கேட்கிறாங்க, எது மானிய விலையில டீசல், மீன் பிடிக்கிறதுக்கு மானிய விலையில டீசல் கேட்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு கோரிக்கை இதுவரைக்கும் அரசாங்கத்தை கேட்டுக்கோமா? இல்லை. நம்ம ஒரு தொழில அங்கீகாரம் அரசாங்கம் இல்லை. சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து பேப்பர்ல பார்த்துருக்கீங்க, மதுரை திருமங்கலத்து பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல முடிதிருத்துவோர் சங்கத்தை சேர்ந்த ஒரு நபருடைய குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்காக அந்த மாதம் ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முடிதிருத்துவோர் சங்கமும் கடையடைச்சிருந்தாங்க. அவங்க இருந்த ஒற்றுமை நம்ம இருக்கா சொல்லுங்க? நம்ம ஒற்றுமை இல்லை. நான் ரேட்டை ஏற்றி வைப்பேன், நான் நீங்க வந்து 4 நாள் நின்ன உடனே நெய்ஸா ஏற்றிட கூப்பிட ஏப்பா ஒரு 2 ரூபா, அதாவது சும்மா நின்னாப்பா 2000 ரூபாய் செலவாகுது, 500 ஓட்டணும் முடியா, 2 ரூபா குறைஞ்ச 1000 ரூபாயா போனா போயிட்டு போகுது, 1000 ரூபாய் சுத்தமா சரி ஒரு பாக்கெட் பார்த்து பேசி ஓட்டுருக்கா. நீ ரேட்டை குறைக்காம ஏற்றினால ஓட்ட முடியுமா? என் ரேட்டு 80 ரூபா அப்படின்னா 80 ரூபாய் நின்னா அது 80 ரூபாய்க்கு ரேட்டு பேசுவா. நீ தான் 2 ரூபா குறைக்கிறீங்க, அப்ப 4 ரூபா குறைக்காது தெரியுமா? இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நம்ம தான். இதுக்கு யாரும் வேற ஏஜென்ட்களையோ மற்ற யாரையும் சொல்ல வரல. இப்ப நீங்க எல்லாருமே நம்ம இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். டீசல் வரைக்கும் போயிட்டோம். இந்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில். எலெக்ஷன் கேட்டு வண்டி
வண்டி ஓடாது. எலெக்ஷன் கரெக்டா எப்போ ஒரு மாதம் சீசன் வருது எலெக்ஷன். 4ஆம் மாதம் கடைசியில் எலெக்ஷன் வருதுல, 4ஆம் மாதம் நமக்கு சீசன் ஆரம்பம், சித்திரை மாதம் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்து ஓடாது. நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். போன வருஷம் கொரோனாவில் ஓடல, இந்த வருஷம் ஓடாது. 4ஆம் மாதம் கூட 5ஆம் மாதம் ஓடாது. 6ஆம் மாதம் சீசன் முடிஞ்சு போச்சு. ஆக இந்த வந்து சீசனை இருக்குமோ இல்லாத நமக்கு தெரியுது. அந்த நிலைமையில நம்ம நிற்கிறோம். அப்படி இருக்க போகும்போது இன்னும் வந்து நம்ம வந்து அதை பாரு இதை பாரு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு பாதி சொல்றது மாதிரி ஓனர்களையும் குறைக்கணும், ஏஜென்ட்களையும் குறைக்கணும், எல்லாம் கட்டுப்படணும். ஏன்னா சங்கத்துக்கு உள்ளூர் சங்கத்துக்கு தெரியாம ஒரு அணு அசையக்கூடாது. என்னைக்கு முடிவெடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளால உருப்பட முடியுமே தவிர, கைது இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். அதை தவிர வழி இல்லாம அந்த வார்த்தை பயன்படுத்துகிறேன். மன்னிச்சுங்க. நம்ம சங்கம் நம்ம எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம ஒற்றுமையோட இருந்து நம்ம எல்லாரும் ஒரு நயா பைசா குறைக்காம ஓடணும். அந்த சங்கத்துக்கு தெரியாம ஓடக்கூடாது. கண்ணு ஒரு ஓடி பார்த்தோம், கண்ணு போட்டா 3 மாசம் 4 மாசம் நல்லா ஓடுச்சு. அதுலயும் வெளியூர் வண்டிகள் தான் கெடுத்துட்டாங்க. இப்ப ஒரு பதிவு பார்த்தேன், உள்ளூர் வண்டிகள் நிறைய கூடி போனதுனால ரேட் குறைஞ்சு கொடுத்துருந்தாங்க. உள்ளூர் வண்டி கூடுனதுனால ரேட் குறையவே இல்லை. ஏன்னா உள்ளூர் வண்டிகள் இப்ப நீங்க வந்து திருச்செங்கோடு இருக்கிறீங்க, உங்களால வந்து அதிகாரி கிடைக்குன்னு உங்களால இந்தி போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, மைசூர் போறீங்க, சம்பாதிக்கிறீங்க. ஆனா நாங்க உள்ளூர்ல மதுரையோ சென்னையோ கள்ளக்குறிச்சியோ சேலமோ நாங்க இந்த உள்ளூர்ல தான் ஓடி பார்க்கிறோம். நான் குண்டாட்சியில கூட ஓடுறோம். எங்களால் இந்த சீசன்ல சம்பாதிக்க முடியும். நீங்க அங்கேயும் ஒரு சம்பாதிக்க பண்ணிட்டு 2வது சம்பாதிக்க மாட்டீங்க. எங்களால எடுக்கிறீங்க, ரேட்டை வர சொல்றீங்க. நல்லா யோசனை பாருங்க. ஒரு சம்பாதிக்க பண்ணிட்டீங்க, உங்களுடைய லாபத்தை கூட எடுத்தீங்க. அதுக்கு அடுத்து 2வது சம்பாத்தியத்துக்கு வந்து எங்களை பண்ணிட்டீங்க. ஆனா எங்க இருக்கக்கூடிய ஒரே சம்பாத்தியம் இந்த சீசன் வந்து எங்க ரேட்டை வர சொல்றீங்க. அதைத்தான் சொல்றேன். அந்த ஏரியா ஓடுங்க. ஆனா நான் என்ன திருச்செங்கோடு பண்ணி அவங்க வேண்டி மதுரைக்கு வரலாம், மும்பை வரட்டும். ஆனா நாங்க என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, ஜனவரி மாதம் நீங்க டிசம்பர்ல வந்து ஜனவரி 1ஆம் தேதி அந்த ஊர்ல எந்த வண்டியில் அந்த வண்டியில ஓடணும். ஜனவரிக்கு மேல வராத. நீ அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. மார்ச் 31ஆம் தேதி வரை கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி மழை பெய்யும்னா அது வரைக்கும் மே மாதம் வரைக்கும் வந்துட்டு ஜூன் மாதமாக எனக்கு எடுத்துருது. எம்பியில ரேட்டு பிப்ரவரி என்ன வருது அப்படின்னா அங்க வந்து குறைக்கிறது. இந்த வேலையை இருக்கக்கூடாது. ஜனவரி 1க்கு எந்தெந்த ஊர் என்னென்ன வண்டி இருக்கு அது மட்டும் தான் ஓடணும். பாருங்க, அவன் வண்டி கூடாத. அதே போல அந்த சங்கத்துக்கு சொல்லி ரேட்டு இது பண்ணணும். ரேட்டை ஏற்றுறது வருது. ரேட்டை ஏற்றுறது ரொம்ப ஈஸி. இல்லாம டீசல் குடிச்சு அடிக்கி 80 ரூபாய் 100 ரூபாய் போயிடலாம். ஆனா குடிச்சு நிக்கணும். இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து போன வருஷம் 60 ரூபாய் இருக்கும்போது 80 ரூபாய் ரேட் ஏற்றி வச்சேன். ரேட்டு ஏற்றுறது போது எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன். எனக்கு 70 ரூபாய் போட்டாங்க. 20 ரூபாய்க்கு ரேட் ஏற்றணுமா, 80 ரூபாய்க்கு ரேட் ஏற்றணுமா? இப்படி ஒரு சிந்தனை எதுல ரேட் ஏற்ற சொல்றீங்க? எப்படி ரேட் ஏறும்? நம்மளா திருந்தலைன்னா திருத்த முடியாது. 1000 மீட்டிங் கூட நம்ம சுய கட்டுப்பாடு வேணும்.